கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்க எல்லாரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய இந்த நாமத்தினாலே இந்த அருமையான வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள், வருஷத்தின் முதல் ஞாயிறு, இந்த முதல் ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்துல எல்லாரும் கண்களை மூடுவோம். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. அன்பின் நல்ல பிதாவே, எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துக்கும். எங்களோடு நீர் பேசு. உடைய சத்தம் கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும். உடைய வார்த்தைகளை உட்கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்தருளும். ஒரு மனுஷ சத்தம் அல்ல, பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தை எங்களில் தொனிக்கட்டும். கேட்கிற நாங்களும் பேசுகிற அடியேனும் உம்முடைய சிறகு நிழலுக்குள்ளே மறைத்து காக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னையும் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நீர் பேசும் ஆளுகள் செய்ய மகிமையாව நீர் எடுத்துக்கொள்ளும். தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மைதானா? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்கள, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். உலகத்துல மனுஷனுக்கு இன்னைக்கு எதுக்காக தேடிக்கிட்டு இருக்கான்னா சந்தோஷத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கான். எங்க போனா சந்தோஷம் கிடைக்கும்? சாராயத்துல சந்தோஷம் கிடைக்குமா? கஞ்சாவில் கிடைக்குமா? இல்ல கதை பேசினா கிடைக்குமா? சினிமா பார்த்தா கிடைக்குமான்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நமக்கு தெரிந்த ஒரு உண்மை, தேவ சமூகத்துல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நிகராக இந்த உலகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதனைகளும் சோதனைகளும் கண்ணீரும் பெருகுகிற போது அப்பாவுடைய காலடியில உட்கார்ந்து ஆறுதல் அடைவதை போல ஒரு ஆறுதல் உலகத்துல இல்லவே இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் நினைக்கிறேன் 2011 குஜராத்ல நான் இருக்கும்போது இது போன்ற ஒரு சூழ்நிலையில நான் எழுதின ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆயிரம் உறவுகள் அகிலம் முழுவதிலும் இருந்தாலும் உமக்கிணையாகுமா? ஆயிரம் உறவுகள் அகிலம் முழுவதிலும் இருந்தாலும் உமக்கிணையாகுமா? ஆண்டவரும் திரு பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவர் திரு பாதத்தில் அமர்ந்து ஆனந்தம் அடைகிறேன், அவனில் இது ஆகுமா? அவனில் இது ஆகுமா? நீரன் தெய்வம், நீரே தெய்வம், நிகர் ஏது உமக்கிங்கு வேறு தெய்வம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த வசனத்துக்கு நேராய் நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான்.
லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலே ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். வருஷப்பிறப்பு ஆராதனையில் நான் இதை உங்களுக்கு சுருக்கமாய் மேலோட்டமாய் உங்களிடத்தில் சில காரியங்களை பேச கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் அனுமதித்தால் இதிலிருந்து அது தொடர்ந்து இந்த வசனங்களுடைய சில காரியங்களை கொஞ்சம் கூட ஆழமா உங்களோடு பேசும்படி நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் அதை ஆசைப்படுகிறார். நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? பனிய மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? பனி அது வானத்திலிருந்து வருகிற ஒன்று. ஆமென். உலகத்திலிருந்து எழும்புகிற ஒன்று அல்ல. மனிதர்களால் உருவாக்கப்படுகிற ஒன்று அல்ல. மனிதர்களால் உருவாக்கப்படுகிற பனி, அதனுடைய தாக்கம், அதனுடைய செயல் அது வேற. ஆனால் வானத்திலிருந்து பொழிகிற பனிக்கு இருக்கிற மகிமையே வேற. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். யார் இந்த இஸ்ரவேலன்? இந்த கேள்வியை நாம் அன்னைக்கு ராத்திரி உங்களோடு பேசினேன். கொஞ்சம் கூட உள்ள போய் பார்ப்போம். யார் இந்த இஸ்ரவேலன்? ஐயா ஒரு வசனத்தை எடுத்து காண்பித்தாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது வசனம் என்று நினைக்கிறேன். இந்த பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். யார் இந்த இஸ்ரவேலன்? ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 23வது வார்த்தையை முதலாவது நாம் வாசிப்போம். யார் இந்த இஸ்ரவேலன்? அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்திலிருந்து உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரிவார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். தாயின் கருவிலேயே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த இஸ்ரவேலன். நீங்கள் நானும் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் அறியாத ஒரு உண்மை. ஒருவேளை உங்களை கேட்டா சொல்லுவீங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை அறிந்து கொண்டேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை அறிந்து கொண்டேன், அல்லது நான் போன வருஷம் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சொல்லலாம். ஆனால் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்கள் அவரை ஆராதிக்கிறவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே என் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அங்கே அவர் உங்களை பிரித்தெடுத்து விட்டார். இன்னைக்கு நேரத்துக்கு ஏதோ நான் அறிந்து கொண்டேன் என்றல்ல. நம்ம சொல்றோம் சில நேரத்தில், நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுவை தெரிந்து கொண்டேன். இல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசுதான் நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்னமே. அவர் இந்த பூமியை ரீக்ரியேஷன் பண்றதுக்கு முன்னால் ஒரு திட்டம் போடுகிறார். திட்டம் போட்டு அந்த திட்டத்தில் அவர் ஒரு 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 செயலை பார்க்கிறார். என்னன்னா 2025 இப்படி உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிறது அன்னைக்கு அவர் பார்த்துட்டார். அன்னைக்கு அவர் போட்ட திட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அநாதி தீர்மானத்துல இருக்கக்கூடிய, அவருடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அவருடைய வருகை, நித்தியம். இதெல்லாம் அந்த வருகையில நாம் எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்பட்டு அவருடைய நித்தியத்துல நாம் எல்லாம் வாழணும்னு ஆண்டவர் நம்மை குறித்து திட்டம் பண்ணினார். அதனால அவர் என்ன செய்தார்னா, உங்களை என்னையும் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டார். அறிவியல் ரீதியா சொன்னா, ஒரு குழந்தை உருவாகிறதற்கு தாயினுடைய கருமுட்டைக்குள்ள
எத்தனையோ உயிரணுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், கோடிக்கணக்கான உயிரணுக்கள் ஓடுவார்கள். அதுல எல்லாரும் அந்த அம்மாவுடைய அந்த தாய் முட்டைக்குள்ள, அந்த கருமுட்டைக்குள்ள போய் உட்கார்றது இல்ல. ஒரு முட்டை, ஒரு கரு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு உயிர் பயங்கர வேகமாய் வருகிற தடைகளெல்லாம் கடந்து இதை விடாம தடுக்கிறதுக்கு எத்தனை பிரச்சனை. நான் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு தடையா நம்ம எல்லாம் உருவாவதற்கு முன்னே எத்தனை பிரச்சனை. நம்ம நினைக்கிறோம் இப்பதான் எனக்கு பிரச்சனை, இப்பதான் என்ன உயர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இப்பதான் என்ன வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இப்பதான் என்னை விடமாட்டேன்னு நிக்கிறாங்கன்னு இல்ல. அந்த கரு முட்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே விடமாட்டேன், விடமாட்டேன், உயர விடமாட்டேன், வாழ விடமாட்டேன், உன்னை போய் செட்டில் ஆக விடமாட்டேன் அப்படி துரத்திக்கிட்டே வந்தாங்க. அவங்களை எல்லாம் கடந்து நம்ம வந்தோமான்னா இல்ல, நம்மளை கொண்டு வந்து அந்த தாயின் கருமுட்டைக்குள்ள கொண்டு பத்திரமா வச்சுட்டார். அல்லேலூயா. கோடிக்கணக்கான பேர் வந்தார்கள். ஆனா அவங்களை எல்லாம் தள்ளிட்டு உங்களை என்னையும் அப்படியே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து காப்பாத்தி வளர வச்சு உருவாக்கி அப்படியே பிறக்க வைத்து இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. யோசித்து பாருங்க. அவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டபடியினார், அவர் உங்களை என்னை அறிந்து கொண்டபடியினார். நீங்கள் நானும் அவரை அறிந்து கொள்ளவில்லை, நீங்களும் நானும் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார், அவர்தான் நம்மை அறிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்மளை அறிந்து கொள்ளுவார்கள் என்று நம்பினவர்கள் பலரும் நம்மளை அறிந்து கொள்ளவில்லை, அறியவும் முடியாது. ஆமா, சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு இந்த மனுஷனை என்னால புரிந்து கொள்ள முடியல, இந்த மனுஷியை என்னால புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியாது. நம்மளை புரிந்து கொள்ள ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும். நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கினவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ஒருவரே நம்மை புரிந்து கொள்ளுகிறோம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை புரிந்து கொள்வதற்கு ஒருத்தரால மட்டும்தாங்க முடியும். என்னை ஒரு புரிஞ்சிக்கல, என் புருஷன் என்ன புரிஞ்சிக்கல, கவலைப்படாதீங்க, புரிஞ்சிக்க முடியாது. எவ்வளவு டிகிரி முடிச்சு, எவ்வளவு PhD முடிச்சு, எவ்வளவு பெரிய பட்டம் பெற்ற ஒரு மனுஷனாலையும் இன்னொரு மனுஷனை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா கர்த்தரால புரிந்து கொள்ள முடியும். ஆமென். புரிந்து கொள்ள முடியாத இடங்களை கூட என் தேவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால என்னை யாரும் புரிஞ்சிக்கலன்னு உட்கார்ந்து அழாதீங்க. உங்களை புரிந்து கொண்ட ஒருவர் உங்களை அறிந்து எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிற போது நம்ம எல்லாம் பெரிய புனிதவான்கள் என்று அறிந்து புனிதவான்களா இருக்கிறபடியினால் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கையில் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மளையெல்லாம் பாவிகளா இருக்கும்போது தெரிந்து கொண்டார். ஆனா நம்ம யாரையாவது தெரிந்து ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க புனிதவான்களா இருக்கணும். நம்மால ஒரு பாவி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களால ஒரு பாவி ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்க? உங்க பிள்ளை பாவம் செய்யறான், ஏற்றுக்கொள்ள முடியலையே. உங்க புருஷன் பாவம் செய்யறார், ஏற்றுக்கொள்ள முடியலையே. உங்க தம்பி, உங்க சகோதரன், இல்ல உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர், யாரோ ஒருத்தர், உங்க சபையில ஒருத்தர் தவறு செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியலையே. அன்னைக்கு கல்லடிச்சாங்க, இன்னைக்கு நம்ம கையில கல்லடிக்க முடியல. ஆனா வார்த்தையால போட்டு சாப்பிடுவோம்ல, இல்ல எவ்வளவு பண்றோம். ஆனா நீங்களும் நானும் யாரா இருக்கையில் தெரிந்து கொண்டாரா? பாவிகளா இருக்கையில். நீங்களும் நானும் பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கும் போது இவன் தாயா வேணும் அப்படின்னு தேடி வந்தாரா? இல்ல, பாவத்தின் படுகொலையில் கிடந்த போது தேடி வந்தார், தேடி வந்தார். சாபத்தினுடைய உள்ளறையில் கிடந்த போது அவர் நம்மை தேடி வந்தார். பரிசுத்தத்தை மட்டும் பார்த்திருந்தா நான் இன்னைக்கு ஊழியக்காரன் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, கிருபைதான் இன்னைக்கு என்னையும் உங்களை நிறுத்தி இருக்கிறது. அவனுடைய தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே அவனை கண்டு கொண்டவர் சொன்னார், இளையவனை மூத்தவன் சேவிப்பான். அங்கேயே அவனுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை உருவாக்கி வைத்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க,
இவன் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள கிடக்கும்போது கடந்து முண்டிட்டு கிடந்திருக்கிறான். 2 பேரும் வயிற்றுக்குள்ளே சண்டை. வயிற்றுக்குள்ள கிடக்கும் போதே அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அடி. நீயா நானான். ஏசா இவனை மிதிக்கிறதும் இவன் அவனை மிதிக்கிறதும். ஆமா, பயங்கர குண்டமண்டி பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பயங்கர சண்டை. இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. என்ன இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அந்த அம்மா நேரா போய் கேட்க போயிருக்குது. ஐயா, இந்த 2 பயல்கள் உள்ள கிடந்துக்கிட்டு 2 அண்ணன் என்ன பாடுபடுத்துது, என்ன பண்றாங்க, இந்த பாடுபடுத்துறாங்களே, இப்படி படுத்துறாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும்? அங்க சொன்னார் ஆண்டவர், உன் வயிற்றுக்குள்ள 2 அண்ணன் கிடக்கு. ஒரு ஆள் கிடையாது, 2 பேர் கிடக்குறான். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 4 பேர் செய்யற சேட்டையை ஒருத்தன் செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? 4 பேர் செய்யற சேட்டைய ஒருத்தன் செய்வா. ஆனா இங்க 2 பேர் சேட்டை பண்ணிட்டு இருக்கா. ஆண்டவர் சொன்னாரு, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில். ஸ்கேனிங் மிஷின் அங்க இருந்திருக்கு. நம்ம ஸ்கேனிங் மிஷின் யாரு? கர்த்தர்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்கேனிங்க்கு நேரம் இந்த அம்மா எங்க ஸ்கேனிங் சென்டருக்கு போயிருக்குது? ஏசப்பாட்ட. ஏசப்பா ஒரு ஸ்கேனிங் சென்டர் வச்சிருக்காரு. அவருடைய கண்கள் எங்கும் நோக்கமா இருக்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் மிஞ்சின ஸ்கேன் தான் நம்ம ஆண்டவருடைய கண்கள். ஆமா, அவர் நம்முடைய உள்ளின் தீயங்களை ஆராய்ந்து அறிகிறாராம். இருதயத்தின் ஆழத்துல அப்படி மறைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தையும் ஆண்டவரால கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னார், உனக்கு 2 பிள்ளைங்க வயிற்றுக்குள்ள கிடக்குறாங்கம்மா. அவங்க 2 ஜனங்கள், 2 பிள்ளைகள் கிடையாது, 2 ஜனம். ஏசாவுக்கு 6 பிள்ளைங்க. ஏசாவுக்கு எத்தனை பிள்ளைங்க, எத்தனை மனைவி? நான் கல்யாணத்துக்கு போகல. ஏசாவோட கல்யாணத்துக்கு எங்களை அவர் அழைக்கல, அப்படித்தானே? ஏசாவுக்கு 3 மனைவி, சரியா? ஆமா. அதுல பாருங்க, 2 ஸ்திரீகளை, கானானிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணார். இந்த 2 ஸ்திரீகள் கானானிய ஸ்திரீகள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. யார்? ஏசாவுக்கு சொல்றேன். அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. இந்த பையன் போய் போய் எங்க பொண்ணு கட்டிட்டான்? கானானிய ஸ்திரீகளை கட்டிட்டான். இந்த பிள்ளைகள் சரி கிடையாது. கானானிய ஸ்திரீகள் கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. ஒருவேளை அந்த அம்மா கொஞ்சம் கலரா ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கலாம் இந்த பையன், அப்படி நினைச்சிச்சோ என்னவோ. ஆனா அங்க அப்படி இல்ல. அவளுக்கு கொடுத்த குடைச்சல் அப்படி. அவளுக்கு 2 பேரும் டெய்லி சண்டை. டெய்லி தெருவுல பக்கத்து வீட்டுல குப்பை வாரி போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுல சண்டைக்கு போயிருவாளுவேன். இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு குடைச்சல். எல்லாரும் ரெபேக்காள்கிட்ட தான் குற்றம். ஏமா ரெபேக்காமா, ஏமா உங்க மருமகளுக்கு 2 பேரும் ஒரே தொந்தரவா இருக்குமா, தாங்க முடியல. மனோ விஷனமா இருந்தார்கள். அவங்க 2 பேருக்கும் மன விஷனத்தை கொடுத்தாங்க. உன்னை இதை கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அப்பா அம்மாவை பிரியப்படுத்திடணும். சிலர் இப்படிதான் நல்லது செய்யறதா நினைச்சு நல்ல தீர்மானம் எடுத்து சரியா போய் தப்பு பண்ணிட்டு வந்துருவாங்க. எப்படி? நல்லது செய்யறதா நினைச்சு கரெக்டா தப்பு பண்ணுவாங்க. அதுல ஏசா ஒரு அருமையான ஒரு உதாரணம். ஆளு உட்கார்ந்து தீர்மானிக்கிறார், அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணலாம்? குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு எடுத்தா அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும். உடனே நம்ம ஆள் யோசிக்கிறார், குடும்பத்துக்குள்ள எங்க போய் பொண்ணு எடுக்கிறது? இஸ்மவேலுக்கு பொண்ணை போய் கட்டிட்டு வர்றாரு. எங்க போய் கட்டிட்டு வர்றாரு? இஸ்மவேலை என்னைக்கோ ஆண்டவர் பிரிச்சு விட்டார். இஸ்மவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க? இஸ்மவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பசங்க, 12 பிரபுக்கள். பக்கரப்ப முடிச்சுக்கிட்டு இருக்க. இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகள். அதுல பொம்பளை பிள்ளைகள் இருந்திருக்கு. அதுல போய் இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாரு? அவருடைய பசங்கள்ல பிறந்த பிள்ளைகள்ல ஒருத்தைய போய் கட்டிட்டு வந்துட்டார். அப்பா அம்மாவை பிரியப்படுத்துறதா நினைச்சு. ஆனா அப்பா அம்மாவுக்கு அது பிரியம் இல்ல. யாக்கோபு, ஈசாக்கு யாக்கோபு கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப அங்க பாரு, நீ இந்த கானானிய பெண்கள் எல்லாம் செய்யாத, பொண்ணு எடுக்காத. நீ என்ன பண்ணு, பதனாராமுக்கு போ. எங்க போ? பதனாராமுக்கு போ. நம்ம குடும்பம் அங்க இருக்கு. நம்ம குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டு வா போ. இந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டுதான் நிறைய கிறிஸ்தவங்க, யாரு
கிறிஸ்துமி பிடிச்சவங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவங்க. கிறிஸ்துவை அண்டி வாழுகிறவர்களுக்கு, கரெக்டா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு பேர் கிறிஸ்தவங்க. கிறிஸ்துமி பண்றவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. சில கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு அவர் குடும்பத்துக்குள்ள போய் தான் பொண்ணு எடுத்தார். ஈசாக்கும் யாக்கோபுக்கு அங்கதான் பொண்ணு எடுக்கிறார். அதனால நம்ம ஜாதியில தாங்க பொண்ணு எடுக்கணும். ஆடா அறிவு ஞான சூனியங்களா! ரட்சிக்கப்படாதவன் கூட்டத்துல பொண்ணு எடுக்காம ரட்சிக்கப்பட்டவன் தேவனை அறிந்த கூட்டத்துல பொண்ணு எடுக்கணும். ஏன்னா ஆபிரகாம் கல்தையர் தேசத்துல ஊர் பட்டணத்துல மெசொப்பொத்தாமியாவுல வாழ்ந்திருந்த காலத்துல, நல்ல கவனமா கேளுங்க, மெசொப்பொத்தாமியாவுல கல்தையர் பட்டணத்துல ஊர்னு சொல்லக்கூடிய பட்டணத்துல அவர் வாழ்ந்திருக்கும் போது தேவ அழைப்பு பெற்று ஆபிரகாம் கானானுக்கு புறப்பட்டார். யாரெல்லாம் கூட வந்தா? ஆபிரகாம் மட்டும் தானே வந்தாரு. ஆபிரகாம் மட்டும் வரல, நல்லா படிங்க. ஆபிரகாமோட தேராகு வந்தார். தேராகோட மகன் ஆரான் மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. நாகோர் வர்றாரு, ஆபிரகாம் வர்றாரு, நாகோரோட மகன் லோத்து வர்றாரு. நாகோரும் பொண்ணு எடுக்கிறாரு, ஆபிரகாம் பொண்ணு எடுக்கிறாங்க. ஆபிரகாம் போய் கல்யாணம் பண்ணது சாரால, நாகோர் பொண்ணு எடுக்கிறாரு, மில்கால கல்யாணம் பண்றாரு. மில்காள் பெத்துவேல் ஒரு பிள்ளைய நாகோருக்கு பெற்றா. அந்த பெத்துவேலுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான், அவன் பேர் தான் லாபான். பெத்துவேலுடைய மகதான் ரெபெக்கா. அந்த ரெபெக்காவை தான் யார் கல்யாணம் பண்றா? நம்ம இசகாக்கு கல்யாணம் பண்றாரு. புரியுதா? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நாகோருடைய சந்ததி பதாரநாமல இருந்து விட்டார்கள். அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். தேராகவும் பிள்ளைகளும் எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. ஆண்டு வேலை ஆரான் அல்லது ஹாராம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு காரானூர் அப்படின்னு நீங்க அப்போஸ்தலர்ல படிக்கலாம். ஆரான்ல வந்த உடனே தேராகு என்ன யோசித்தாரோ தெரியல. நான் இப்படி பாக்குறேன், தேராகு இப்படி சொல்லியிருப்பார் அவர் பையன்கிட்ட, டேய் மகனே, தூர தேசத்துக்கு போறோம், கை நிறைய காசு இருக்கணும். வெளிநாட்டுக்கு போனா என்ன வேணும்? கையில காசு வேணும். அட்ரஸ் தெரியாத ஊர் வேற, சரியா? வழியில என்னெல்லாம் செலவு இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால இங்க கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்ணி, ஏன்னா இவங்களுக்கு ஆடு மாடெல்லாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் ஆட்டு மயிரெல்லாம் கட் பண்ணி கம்பளி எல்லாம் தயாரிச்சு இந்த ஊர்ல கொஞ்சம் நல்ல சேலெல்லாம் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம்டா அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க? ஆரான்ல செட்டில் ஆக பார்த்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் ஆரான்ல இருக்க அழைக்கல, கானானுக்கு அழைத்தார். அதுக்கான ஆதாரம் சொல்றேன். ஆதியாகமம் 12:1 நீங்க படிச்சா அங்க என்ன எழுதி இருக்கு? வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் இது எங்க வச்சு சொல்றாரு? ஆரான்ல வச்சு சொல்றாரு. ஆரான்ல வச்சு சொல்லும் போது கூட யாரெல்லாம் இருக்கா? அப்பா தேராக இருக்கிறார், சகோதரன் நாகோர் இருக்கிறான், எல்லாரும் கூட இருக்காங்க. இருக்கிற 11 அதிகாரத்தை போய் படிங்க. அப்ப சரி, கணக்கு பாப்போமா? வாங்க எடுங்க, 11 அதிகாரம் எடுங்கம்மா, எடுங்க 11 அதிகாரம் எடுங்க. 11 ஆதியாகமம் 11 அருமையான நமக்கு. ஆமாமா ஆமாமா 11 அதிகாரம் எடுத்தீங்களா? தோத்திரம். இப்ப என்ன பண்ணுங்க, 26வது வசனத்தை முதல்ல படிக்கணும். தேராகு 70 வயதான போது, எத்தனை வயசுல? சரி, இப்போ 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 4வது வசனத்தை படிங்க.
ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? அப்ப இவனுக்கு 75 வயசுனா அவங்க அப்பாவுக்கு அப்ப எத்தனை வயசு? 70 75 எத்தனை ஆச்சு? எத்தனை வயசு? அப்போ ஆபிரகாம் புறப்பட்டு போகிற போது தேராகுடைய வயசு என்ன? ஆபிரகாம் புறப்பட்டு போகிற போது தேராகுடைய வயசு என்ன? 100. தேராக எத்தனை வயசுல செத்தாரு? அப்ப பாக்கி 65 வருஷம் என்னாச்சு? அவங்கதான் வந்து அடக்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. பாருங்க, தேராகும் பிள்ளைகள் எல்லாம் கிளம்பி வந்தாங்க. ஆறால வந்த உடனே என்ன இவர் பிசினஸ் மேன்ல, நம்ம ஐயா அடிக்கடி சொல்லாரு தெரியுமா, கார்பரேட் மைண்ட். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பாஸ்டர்ஸ்க்கு கூட இப்ப கார்பரேட் மைண்ட் தான், பிசினஸ். ஊழியத்துல கூட எந்த வகையில காசு ரெடி பண்ணலாம். சபை ஆரம்பிக்க கர்த்தர் அனுப்புனா பக்கத்துல தையல் பள்ளி ஒண்ணு தொடங்குவாங்க, பார்த்திருக்கீங்களா? எதுக்குன்னு கேட்டா, நாங்க இந்த தையல் பள்ளி வழியாக ஆத்துமக்கள் என்ன செய்யறோம், ஆதாயப்படுத்தணும். தையல் பள்ளி வழியா சபைக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்க? இல்ல. அப்ப என்ன நடந்துச்சு? தையல் பள்ளி நடத்தி அதுல டிசைனா பண்டல் பண்டலா துணியை வெட்டி தச்சு அதுல காசு பார்த்ததுதான் மிச்சம். அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு. இதுக்கு பேர் என்ன? தட் இஸ் பிசினஸ். சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? சபை நடத்த கர்த்தர் அழைச்சா சபையை நடத்துறதுக்கு காசு உண்டாக்குற சில பிசினஸ் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், சபை நடத்துவதற்கு நீங்கள் காசு பணம் தயாரிக்கணும், அதுக்கு நான் ஒரு வண்டி வாங்கி தரேன், சாயங்காலம் நீங்க அதுல என்ன பண்ணுங்க, தட்டுக்கடை மாதிரி வச்சு நடத்துங்க, அதுல வர்ற காசை கர்த்தருக்கு ஊழியத்துல. ஏன்னா ஆண்டவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பாவம், அவரே பேங்க்ல எந்த பேங்க்ல லோன் போடலான்னு காத்துட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா? இவங்க தட்டுக்கடை நடத்தி கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? சோத்துக்கு வழி இல்லாமல உங்களையும் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு. சோறு போட முடியும்னு தான் ஊழியத்துக்கு அழைச்சாரு. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஊழியத்துல நான் சொல்றேன், சில சொசைட்டியா தொடங்கக்கூடிய சில ட்ரஸ்ட்கள் மூலமா சில காரியங்கள் பண்றாங்க, சில தொண்டு நிறுவனங்கள் செய்கிறது. நான் அதுக்குள்ள வரவே இல்லை, தொண்டு நிறுவனங்களுக்குள்ள நான் வரவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நான் சபைக்குள்ள பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமா, அழைக்கப்பட்டவன் கானானுக்கு போக வேண்டியவன், வழியில அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சு. நான் சொல்றேன், இவன் பிசினஸ் பண்ணி போற இடத்துல எல்லாம் தங்கி இருந்து பிசினஸ் பண்ணதுனாலதான் கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சாரா? அவர் சொல்றாரு, 24 நம்ம படிக்கிறோம், எங்க எஜமானனை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சு சீமான வச்சிருக்கார். கர்த்தர் ஆசீர்வதிச்சாலே சீமான் ஆயிடலாம். கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக ஒருத்தன் நிற்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட அவர் என்ன செய்கிறது இல்லையா, வேதனையை கூட்டுகிறதில்லை. ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டா. அப்ப ஆசீர்வாதம் எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். மேன்மை எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். உயர்வு எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். பதவி ஸ்தானம் எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். பேரு புகழ் எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். நாம கிரிமினல் வேலை பண்ணி ஒரு பதவியை சம்பாதிக்கிறதோ, இல்ல பணத்தை போட்டு பிசினஸ் பண்ணி ஒரு பிசினஸ் மைண்டோட நம்ம ஒரு பதவியை எடுத்துக்கொள்வதோ, அது ஒரு நாளும் நிலையானது அல்ல, தேவன் பிரியப்படுகிறதும் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, இப்போ தேராகிட்ட ஆண்டு கூட்டிட்டு வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் தேராக சொல்லியிருப்பாரு, இங்க வர்ற மோனே, உனக்கு வெளியூர்லாம் அவ்வளவா பழக்கம் கிடையாது, நான் பல ஊர் போய் பிசினஸ் பண்ண ஆளு, நான் உனக்கு வழிகாட்டுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூட்ல உன்னை கூட்டு போறேன்னு கூட்டு வந்திருக்கலாம். வந்த இடத்துல இவங்க அப்பா என்ன பண்றாரு, பிளான் பண்ணி, டே மவனே கொஞ்சம் காசு பணம் பார்த்துட்டு போலாம்டான்னு உட்கார வச்சுட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 12:1 படிச்சோம் இல்லையா, இங்க பார், உங்க அப்பன் வீட்டை விட்டு கிளம்பு, நீ இந்த ஆள் கூட வந்தீன்னு வச்சுக்க, கானானுக்கு போய் சேர மாட்டேன், காசு மணி சம்பாதிப்ப,
பேர் புகழ் வரும். ஆமா, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வரும், சொத்து சுகம் வரும், கார் பங்களா வரும். பரலோகத்துக்கு போய் சேர மாட்டேன். பரலோகம் போய் சேரணும்னா விட்டுக்கிட்டு கிளம்பு. அல்லேலூயா, விட்டுக்கிட்டு கிளம்பு. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்ன? நீ உன் அது அந்த 2வது வசனத்துல படிங்கக்கா. சகோதரரே, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில், அதாவது ஆரானிலே குடியிருப்பதற்கு முன்னமே, அழைப்பு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அழைப்பு இங்கதான் 12ல தான் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 12ல வந்து அழைக்கல, அனுப்பினா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அழைப்பு எங்க வந்துச்சுன்னா மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது. வாசிங்க. மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கிற போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நம்ம ஒருத்தரை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவோம்? வான்னு கூப்பிடுவோம். போன்னு சொன்னா அது அனுப்புறது, வான்னு சொன்னா அழைக்கிறது. ஆதியாகமம் 12:1 அழைக்கிறது இல்ல, அனுப்புறது. அப்ப இவர் எங்க வச்சு அழைப்பு வந்தது? மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது, காரானூர்ல இல்ல, மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது, கல்தேயர் பட்டணத்துல இருக்கும்போது, ஊருங்கிற பட்டணத்துல இருக்கும்போதே அழைப்பு வந்துருச்சு. அப்ப எத்தனை பேரை விட சொன்னாரு? வாசிங்க. உன் தேசத்தையும் அப்பாவ அப்போஸ்தலர்ல படிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு தகப்பன் வீட்டை விட்டுட்டீங்க. அங்க இல்லையா? ஏன் இல்ல? ஏன்னா மெசொப்பொத்தாமியாவில் கூப்பிடும் போது அப்பா வீட்டை விட்டுட்டு வரன்னு சொல்லல, அப்பாவும் கூட தான் வந்தார். ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, இந்த அப்பன் கெடுக்க மாட்டான். சில அப்பனுக்கு எப்படிதான் நடுவழியில கெடுத்து விட்டுருவான். நல்லா போறவனையும் தேவையில்லாம ஆலோசனை கொடுத்து கெடுத்து விட்டுருவான். பாருங்க, காரான்ல வந்தப்போ அப்பா பிளான் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், இங்க பாரு, இந்த அப்பன் கூட இருந்தா நீ வந்து சேர மாட்ட. இப்ப என்ன பண்ணு? 12:1 நோக்கி தேசத்தையும் உன் இனத்தையும். இதுக்கு மேல அங்க இருந்தா சரிப்பட்டார். அது உங்க அப்பா விட்டு கிளம்பு. அப்போ மெசொப்பொத்தாமியாவில இருந்து கிளம்பும் போது தேவனை அறிந்தவன் புறப்படுகிறான், தரிசனம் பெற்றவன் புறப்படுகிறான், அழைப்பை பெற்றவன் புறப்படுகிறான். அந்த தேவனை அறிந்து கொண்டு, அல்லது அந்த தேவனை இவன் கூட சேர்ந்து விசுவாசித்து ஒரு கூட்டம் புறப்பட்டு வருகிறது. மெசொப்பொத்தாமியாவிலிருந்து புறப்படும் போது ஆபிரகாம் தரிசித்த தேவனை இவர்கள் விசுவாசித்து கூட வந்தாங்க. ஆனா கண்கள் வேற பக்கம் போனதுனால அங்க இருந்து விட்டார்கள். அழைப்பு ஆபிரகாமை கானானுக்கு நேராய் வழி நடத்தியது. கானானுக்கு நேராய் வழி நடத்தின பிள்ளைகிட்ட இப்ப அவனுக்கு பொண்ணு பார்க்கணும். ஈசாக்குக்கு எங்க போய் பொண்ணு எடுக்கணும்? 16ஆம்ல போய் பொண்ணு எடுக்கணும். ஏன்னா நான் அறிந்த தெய்வம் யாருன்னு அவனுக்கு தெரியும். வேற எவனுக்கும் இந்த தெய்வத்தை தெரியாது. இந்த தெய்வத்தை அறியாத ஒரு ஜனத்தினிடத்துல நீ பொண்ணு எடுக்கிறத விட அறிந்தவங்கிட்ட பொண்ணு. அல்லேலூயா. ஆமா. அடுத்து ஈசாக்குக்கு இப்ப மருமக வரணும். யாக்கோபு சொல்றாரு, பார்ப்பா, நீ இந்த கானான் தேசத்துல எல்லாம் என்ன செய்யாத, பொண்ணு பார்க்காத. நீ கிளம்பி என்ன பண்ணு, போ 16ஆமுக்கு போ. அங்க அனுப்பி வைக்கிறார். நான் பார்த்தேன், இந்த மாமா லாபான் இருக்கார்ல, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட தங்கச்சியை வந்து பார்த்துட்டு போனதா குறிப்பதும் இல்லை. எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. சில மாமாக்கள் அப்படித்தான், சில உறவுகள்லாம் அப்படித்தான். கட்டி கொடுத்தா அதோட முடிச்சு, ஏன்னு கூட திரும்பி பார்க்காத சில கேசுகள். சரி போகட்டும், அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம கல்யாணம் ஆகி போனாலும் அப்பப்ப வந்து அம்மாவோ தம்பியெல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும். புரியுதா? இன்னும் அவளை பார்க்க உனக்கும் சேர்த்துதான். இல்லை இல்லையா?
அப்ப என்ன கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசா அப்பாவை பிரியப்படுத்துறதா அம்மாவை பிரியப்படுத்துறதா நினைச்சிட்டு இஸ்மவேல்ல போய் பொண்ணு எடுத்துக்கிட்டான். அப்படி மொத்தம் அவனுக்கு எத்தனை பிள்ளை? மனைவினா 3 மனைவி, 6 பிள்ளைகள். ஆனா யாக்கோபு அப்படி இல்ல. யாக்கோபு தேவனால முன்னுக்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் நினைச்சாலும் கானான்ல அவனுக்கு வாழ்க்கையை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவன் இங்கதான் போய் பொண்ணு எடுக்கணும்னு திட்டம் வச்சிருந்தார். அங்க அனுப்பி வச்சார். போனா பொண்ணை கட்டினா வர்றான். நான் சொல்றேன், நீங்களும் நானும் யாக்கோபை போல தாயின் வயிற்றுக்குள்ள கிடக்கும் போதே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் இந்த இஸ்ரவேலன்? தாயின் கருவிலேயே தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 32வது அதிகாரம் 28வது வசனம். 32:28. உன் பேர் இனிமே யாக்கோபு கிடையாதுப்பா, இனிமே உன் பேர் என்னது? யார் இந்த இஸ்ரவேலன்? வாசிப்போம், அதே வாசிக்க தொடர்ந்து. தேவனோடும் மனிதரோடும் போராடி. நம்ம நிறைய போராடி போராடி விழுந்துகிட்டே இருக்கோம். போராடி போராடி நம்ம இன்னும் எழும்ப முடியாம கிடக்கிறோம். போராடி போராடி நம்ம இன்னும் அடிமைகளாகிக்கிட்டே இருக்கோம். ஆனா இஸ்ரவேலன் போராடி மேற்கொள்ளுவான். போராடி மேற்கொள்ளுவான். ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது. அவன் பாருங்க, மாமனார் வீட்டுல இருந்து எங்க லாபான் கிட்ட இருந்து மனைவி பிள்ளைகளோட ஆடு மாடுகளோட வந்துகிட்டு இருக்கிறான். வர்றப்போ தகவல் வருது. நான் போன நைட்ல சொன்னேன், தகவல் வருது, அண்ணன் வர்றான். அண்ணன் வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு பயம். ஏன்னா அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு கிளாஸ் பாயாசத்தை கொடுத்து நம்ம அபேக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அந்த கோபத்துல நம்மளை ஏதாவது பண்ணிடுவான். ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான், என்னைக்கா இருந்தாலும் இவன் ஜாவு என் கையில தான். அதனால பயந்துகிட்டு அவன் என்ன பண்றான், அவன் குடும்பத்தை 4 வகையா பிரிச்சு விடுறான். 4 பிரிவா பிரிச்சு விட்டு குடும்பத்துல பிரச்சனை இல்லாம பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு சேஃப் பண்றான். சில திட்டம் எல்லாம் போடுறான். ஆனா அவன் திட்டம் கடைசியில பலிச்சுதான்னு கேட்டா கிடையாது. இவன் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு, அவன் கேட்டான், இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு. அப்ப அவனுக்கிட்ட என்ன இருக்கு? ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. அவன்கிட்ட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டான்ட்டான். ஒரு கட்டத்துல பாருங்க, அண்ணனுக்கு பயந்துகிட்டு எல்லாரையும் ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தினான். யாப்போக்கு ஆற்றுக்கு அந்த கரை யாக்கோபு அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு எல்லாரையும் யாப்போக்கு ஆற்றங்கரைக்கு அந்த பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு நம்மால் மட்டும் என்ன பண்ணாராம்? தனித்து இருந்தானாம். எப்படி இருந்தாராம்? தனித்து. தேவனோடு தனித்து இருக்கிறவன் இஸ்ரவேலன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த அனுபவம் இருக்கா? ஆண்டவர் சமூகத்துல தனித்து உட்கார்றோம். நம்ம எங்க உட்கார்ந்தாலும் அந்த போன் பக்கத்துல உட்கார்ந்துருதுல. நம்ம எங்க தனிச்சு உட்கார்ந்தோம்? நமக்கு கூடவே துணையா யாரும் கூட உட்காந்துடுறா? இந்த செல்போன் உட்காந்துருதுல. அதுக்கு தமிழ்ல அழகான பேர் தொலைபேசி. தொலைபேசி கிடையாது, அதுக்கு பேர் தொல்லைபேசி. என்ன பேசி? ஆமா, கர்த்தா வேணும், அது டிங். ஆண்டவரே தேசத்துக்காய் டிங், அந்த உடனே அதை எடுத்து பார்ப்போம். ஆண்டவரே ஆத்மாக்களுக்காய் டிங், அந்த எடுத்து பார்ப்போம். பாக்குறாங்களே. இப்ப நான் என்ன சொல்றேன், அதை அக்கறைப்படுத்துங்கள். ஜபத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, ஜபத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு வருமானத்தை நினைச்சு கவலைப்படுறது. நீங்க யாருகிட்ட வந்திருக்கிறீங்க? உங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடியவற்று தானே, உங்க போராட்டத்தை நீக்கக்கூடியவற்று தானே, உங்க இருதயத்தை அறிந்து உங்க வேதனையை நீக்கக்கூடியவற்று தானே, உங்க பலவீனத்துல உங்களுக்கு பலன் தருகிறவர்கிட்ட தானே, உங்க வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடியவருக்கு தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனிடத்துல தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க கணவனை சந்தித்து ரட்சிக்கிற ஒரு தேவனிடத்துல தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க பிரச்சனையை சரிபடுத்த வல்லமை உள்ள ஒரு தேவனிடத்துல தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்புறம் ஏன் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப அவருடைய காலடியில வந்தால் அவரை மாத்திரம் நினைங்க, அவரை மாத்திரம் பாருங்க, அவர்கிட்ட மாத்திரம் பேசுங்க, அவருடைய சந்நிதியில உட்கார்ந்து அவர் சொல்றதை கேளுங்க.
யாக்கோபு தேவனோடு தனித்திருந்து போராடுகிறான். விட்டிய 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 போராட்டம். அங்க எழுதி இருக்கிறது, அவன் தேவனோடு போராடினதினாலே அவனுடைய தொடை சந்து துள்ளி சுளுக்கிற்று. போராடினதினாலே தொடச்சந்த சுளுக்கிற அளவுக்கு போராடி இருக்கிறான். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல, நான் அபிஷேகம் பெற்ற புதுசுல என் பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு இந்த முட்டிக்கிட்ட. ஆமா, அப்படி அப்படி முழங்கால் அந்த அளவுக்கு நின்று முழங்காலே துள்ளுவோம், முழங்கால அப்படி நின்று ஜெபிப்போம். பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. நீங்க எல்லாம் ஆவியில நிறையிறீங்களா? வேர்க்குமா? நம்ம கை தட்டும்போது கூட அந்த விரலு கீழே விழுந்துடாம தானே தட்டுவோம், இல்ல? தோத்திரம். கை தட்டும்போது கூட விரலு கீழே விழுந்துடாம மென்மையா. ஒருவேளை பலமா தட்டுனா கைக்கு வலிச்சிரும், இல்ல? சத்தமா கை தட்டுனா பேய் ஓடிட்டான்னு விட்டுறது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி வருகிறார். நம்ம திடீர்னு கை பலமா தட்டுனா புறா பறந்து போயிட்டுனா என்ன பண்றது? அப்படியா? ஆராதிக்கும் போது முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, தேவ சமூகத்துல போராடுகிறான். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாய் என்ன செய்யல? போராடல. போராடணும். ஜெபத்துல போராடி பழகி பாருங்க. மனுஷங்கிட்ட போராடவே மாட்டீங்க. மனுஷன் ஒரு விஷயமாவே தெரிய மாட்டான். காசு பணம் ஒரு விஷயமாவே தெரியாது. தேவ சமூகத்துல போராடினவர்களுக்கு காசு பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேவைகள் பூரணமாய் சந்திக்கப்படும், அறகுறையா இல்லை. ஆண்டவர் சமூகத்துல போராடுகிற தேவ பிள்ளைகளுக்கு எதிர்க்கிறவனும் ஏசாவும் காணாம போயிடுவான், எதிர்க்கிறவனும் ஏசாவும் நண்பனாயிருவான், கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துல போராடுகிறார். ஒரு இரவு முழுவதும் விட்ட பாடல்ல. ஆண்டவர் விட மாட்டேன்ட்டானே. அவர் ஏன் விடுப்பா? விட மாட்டேன். விடுப்பா? விட மாட்டேன். ஏன் வெயில் வருது? விட மாட்டேன். சரி, அப்ப நான் விடணும். நான் என்ன பண்ணணும்? நீ விடணும். என்ன பண்ணணும்? என்ன ஆசீர்வதிங்க. என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அதுக்கு தானே அது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே. ஆரம்பத்திலே, அதாவது வலி இல்லாம வர்ற ஆசீர்வாதம் நிலைக்காது. அதனுடைய வேலை நமக்கு தெரியாது. விலை கொடுக்காம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வர்றதுனாலதான் நம்ம அதை விலை இல்லாம தூக்கி தூர விட்டு ஈஸியா சில நன்மை கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஆமா, ஈஸியா சில ஆசீர்வாதம் கிடைச்சிட்டுன்னா அது அப்படியே தெருவடிப்படும். ஆனா கொஞ்சம் பாடுபட்டு கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் வந்ததுன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம்? தக்க வைத்துக் கொள்ளுவோம். ஏன் தெரியுமா? சும்மா வரல, பாடுபட்டு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஃப்ரீயா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு போன் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சதுன்னு வைங்களேன், அதுக்கு கொடுக்கிற மரியாதையும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 10,000 ரூபாய்க்கு வாங்கின மொபைலுக்கும் நீங்க கொடுக்கிற மரியாதை எப்படி இருக்கும்? ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் 10,000 ரூபாய் தான். ஆனா ஃப்ரீயா கிடைச்சது 50,000 ரூபாய் பொருள். ஆனா அதுக்கு நம்ம இதுக்கு கொடுக்கிற கவனம், இதுக்கு கொடுக்கிற மரியாதை அதுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இலவசமா கிடைச்சா சில விஷயங்களுக்கெல்லாம் விலை தெரியாது. ஆனா உங்களையும் என்னையும் முட்டாளாக்குறதுல நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் திறமசாலிகள். எதெல்லாம் இலவசமா தர முடியுமோ அதையெல்லாம் இலவசமா தந்து நம்மளை எல்லாம் அப்படியே வேற மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மக்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டா இலவசம் வேணும். எல்லாத்துலயும் இலவசம். காய்கறி வாங்கினா அதுல 2 கத்திரிக்காவை இலவசமா போடு. ஒண்ணு கொடுக்கலன்னா கொஞ்சோல கறிவேப்பிலைய இலவசம் போடு. ஏதாவது ஒண்ணு இலவசம் வேணும். நாங்க இலவசம் இல்லாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். இலவசத்துக்கே நம்ம பழகி போனோம். ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன். சரி, விடணும்னா என்ன பண்ணணும்? ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிச்சா விட்டுருவியா? நீங்க ஆசீர்வதிங்க. சரிப்பா விடுப்பா,
இனிமே உன் பேர் என்ன கிடையாது? யாக்கோபு கிடையாது. ஆசீர்வாதம் பாருங்களேன், ஆசீர்வாதம் பாருங்களேன். நேத்தைக்கு வரைக்கும் யாக்கோபு, யாக்கோபு எத்துடா. யாக்கோப்னா ஏமாத்துறவன், ஏமாத்துக்காரா. நேத்தைக்கு வரைக்கும் ஏமாத்துறவன், திருடுறவன், பொய் சொல்றவன், நேத்தைக்கு வரைக்கும் விளங்காதவன், நேத்தைக்கு வரைக்கும் உருப்படாதவன். இவன் கால் வச்ச நேரம் சரி கிடையாது, இது பிறந்த நேரம் சரி கிடையாது, இது வந்து சேர்ந்த நேரம் சரி கிடையாது. ஏன்? பேர் சரி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இனி நீ யாக்கோபு கிடையாது. இனிமே அவனை உன்னை பார்த்து ஏமாத்துறவன், திருடுறவன், ஆகாதவன், இது வந்த நேரம் சரியில்லை, உருப்படாதவங்க சொல்ல மாட்டாங்க. பேரை மாத்த போறேன். ஆசீர்வாதத்தை பாருங்களேன், தலையெழுத்தே மாறுதுங்க இந்த இடத்துல. சோத்திரம். நேற்றுக்கு வரைக்கும் கண்டது அந்த சிலர்களை பார்த்திருக்கீங்களா? இந்த வீட்டை விட்டு வெளியில இறங்கும் போது பாப்பாங்க, யாராவது சம்மந்தம் இல்லாம வந்தா ஐயோ எதிர்ப்பு சரியில்லை, எதிரில் வர்ற ஆளு சரியில்லை, உடனே நம்மளால அப்படியே ஒரு சைஸா ஒதுங்கி நிற்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் போவாங்க. பார்த்திருக்கீங்களா? கல்யாண வீடுகள்ல மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுல இருந்து இறங்கும் போது ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு அம்மா என்ன செய்யணும்? எதிரில் வரணும். இல்லைன்னா ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு எதிரில் வரணும். இல்லைன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? மாப்பிள்ளையும் பொண்ணும் இறக்கி விட மாட்டோம். எதிர்ப்புக்கு யாராவது வரணும். வர்றவங்க யார் வரணும்? நல்ல ஐஸ்வர்யம் உள்ள முகம் வரணும், வரணும். நான் சொல்றேன், நேத்தைக்கு வரைக்கும் ஒருவேளை யாக்கோபை பார்த்தா இவன் மூஞ்சில முழிச்சா சரிபட்டு வராது, இவனுக்கு எதிர்ப்புக்கு போனா சரிபட்டு வராதுன்னு சொன்னவன் எல்லாம் இனிமே தம்பி காலையில என் முகத்துல நீ வந்து முழிடாப்பா, உன் முகத்துல முழிச்சாதான்டா ஐஸ்வர்யமா இருக்கு, உன் முகத்துல முழிச்சா என் வீடு சந்தோஷமா இருக்கு சொல்லணும். உங்களை பார்த்து மக்கள் சொல்லணும், எங்க நீங்க ஒரு வாழ்த்து சொன்ன அது வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்குங்க. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எங்க உங்க முகத்துல பார்த்தா என் கவலையெல்லாம் பறந்து போச்சுன்னு சொல்லணும். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா என் வருத்தம் எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லணும். அது இவங்க கிட்ட, இந்த அம்மா கிட்ட போய் உட்காந்து பேசணும்னு வை, நமக்கு இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகி இல்லாத பிரச்சனையெல்லாம் புதுசா ஊட்டி விட்டுட்டு போயிடும். நேத்தைக்கு ஒரு கட்டுரை படிச்சேன், கண்ணீரோட படிச்சேன். 2 சகோதரிகள், தோழிகள், நண்பர்கள். ஆனா 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே தோழிகள். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கல்யாணமாகி பிள்ளை எல்லாம் பிறந்துருச்சு. ஆனா இவங்க நிறைய பேசி பேசி புருஷன்மாரை குறிச்சு 2 பேரும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. என் புருஷன் சரியில்லை, என் புருஷன் அப்படி பண்றான், என் புருஷன் இப்படி பண்றான், உன் புருஷன் மட்டுமாடி என் புருஷன் இப்படிதாண்டி பண்றான். மாறி மாறி புருஷனை பத்தி கெடுத்து பேசி பேசி ஒரு கட்டத்துல உறுத்தி சொன்னா, எதுக்குடி அவன் கூட வாழ்ற, பேசாம வந்துரு, உனக்கு இருக்கிற அழகுக்கு, உனக்கு இருக்கிற படிப்புக்கு, உனக்கு இருக்கிற திறமைக்கு. அவளுக்கு 30 வயசு. அப்போ டைவர்ஸ் பண்ணி 20 வருஷம் வாழ்க்கை மாறி மாறி போய் ஒரு கட்டத்துல அவளுக்கு வாழ்க்கை துணை, உனக்கு 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 நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு இந்த இவ கூட இருந்தவ சொல்லி சொல்லி கடைசியில 3 கல்யாணம் பண்ணி ஒரு கல்யாணம் நிலைக்காம கடைசியா பிள்ளைகளுக்கும் வளர்ந்து கல்யாணமாகி அந்த குழந்தைங்க இந்த தாயை தள்ளி விட்டு இந்த அம்மா தன்னந்தனியாகி 50 வயசுல யாரும் இல்லாம தனியா நிற்கிறா. ஆனா அந்த ஆலோசனை கொடுத்தா பார்த்தீங்களா, அவ புருஷன் கூட தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கா. கொடுமை பார்த்தீங்களா? யார் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா? அவ புருஷன் கூட. கவனமா இருக்கணும். படிக்கும்போது எனக்கு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவளை நம்பி அவ பேச்ச கேட்டு, வீட்டு பிரச்சனை எல்லார்ட்டையும் பேசக்கூடாது, எல்லார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்க கூடாது. இருக்கிற பிரச்சனையை பெருசுபடுத்தி குடும்பத்தை, நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க வாழ்க்கையை தாறுமாறாக்கி விட்டுட்டு போயிருவாங்க. நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, சோத்திரம் சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. சிஸ்டர் வாங்க சிஸ்டர், கவனமா இருக்கணும். அந்த சிஸ்டர்ல தான் நமக்கு ஆப்பு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் நம்பி உங்க பிரச்சனை சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல மட்டுமே சொல்லுங்க, வேற யார்ட்டையும் சொல்லாத. ஏன்னா ஆண்டவர் பிரிகிற குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவர். மனுஷன் நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு போயிடுவான்.
சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு போயிருவான். கனிகளினாலே மரங்களை அறிவீர்கள். எவன் உங்க குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பேசுறானோ புரிஞ்சுக்கிடுங்க, அங்க கர்த்தருடைய ஆவி இல்லை. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சேர்த்து வைக்கணும்னு யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட கர்த்தருடைய ஆவி இருக்குன்றத நீங்க தானா புரிஞ்சுக்கணும். சொல்ற புரியுதா? சின்ன பிரச்சனையை பெருசுபடுத்தி விட்டுருவாங்க. உங்களை பார்த்து சொல்லணும், சிஸ்டர் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசினா என் இருதயத்துல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி போச்சு, எனக்கு தெளிவான பதில் கிடைச்சிருச்சு. நீங்க சொன்ன ஒரு வசனம், நீங்க பேசின ஒரு வார்த்தை என் வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனை நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நல்ல முடிவு எடுக்க வைக்கணும். அது தாழ்மையா இருக்கணும். சண்டை போட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசினா, உங்ககிட்ட பேசிட்டு அங்க போகும்போது அவங்க சொல்லணும், நான் என் புருஷன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லணும், என் சகோதரிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லணும், என் பிள்ளைகிட்ட போய் நான் ஒப்புரவானேன்னு சொல்லணும், என் தாய் தகப்பனிடத்துல நான் ஒப்புரவானேன்னு சொல்லணும். அப்படிதான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு நீ ஏன் ஒப்புரவாகணும், நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும், உங்ககிட்ட என்ன குறை இருக்கு, நீ என்ன தப்பு பண்ணின, ஏத்தி விடுகிற ஆட்கள்கிட்ட ஒரு நாள் சேராதீங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களை நரகத்துக்கு நேராய் வழி நடத்தி விடுவார்கள். அல்லேலூயா. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, நல்லவரிடத்துல பழகுங்க. யாக்கோபுக்கு நேத்தைக்கு வரைக்கும் யாக்கோபு, இன்னைக்கு அவன் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். யார் இந்த இஸ்ரவேல்? தாயின் கருவிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யார் இந்த இஸ்ரவேல்? இவன் தேவனோடு போராடினவன். தன்னுடைய ஜெப வாழ்க்கையில யாரெல்லாம் போராடி ஜெபிக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில இஸ்ரவேலர்கள். போராடி ஜெபிக்கிற ஜெபம் இந்த வருஷத்துல உங்களுக்கு பெறணும். அதிகமா வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் அப்புறம் என்ன கிராமம் இன்ஸ்டாகிராம்லையும் உட்கார்ந்து நேரத்தை கெடுத்து, அப்புறம் வேற ஒண்ணு இருக்குது, என்னது இந்த மக்களே அந்த இதெல்லாம் தேடுவாங்களா, துணி பாத்திரம் பண்ணலாம், உங்க அம்மா தேடுங்களா? அது இல்லடா, மேசாக்கு, இல்ல இல்ல, மீஷோ மீஷோ மீஷோ, வேற என்ன, மிந்த்ராவா பாரு, அமேசான் 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 மிந்த்ரா, அப்புறம் என்ன, பிளிப்கார்ட், செப்டோ, அது ஏதோ காய்கறி வாங்குறதுக்கு அனுப்புறது. இது மெனக்கிட்ட உட்காந்து அந்த அமேசான்ல உட்காந்து இப்படியே பாக்குறது. அமேசான்னாலே ஒரு காடுங்க, அந்த காட்டுக்குள்ள போய் தேடுறது. கர்த்தரிடத்துல வசனத்துல தேடுங்கன்னா காட்டுக்குள்ள போய் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்குது. துணி துணியா தேடுது, பாத்திரம் பாத்திரமா தேடுது, டப்பா டப்பாவா தேடுது, மேச மேசையா தேடுது. தேடி 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 வீட்டுல கொண்டு வந்து நிறைச்சு 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 வச்சு இப்ப மனுஷனுக்கு உட்கார இடம் இல்லை. நீதிமொழிகளை படிக்கிற குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் விலையேறப்பட்டது. அவன் என்ன செய்ய தெரியுமா, அதிக இருட்டோட காலையில அதிக இருட்டோட எழும்புகிறாள். கை தூக்கி காட்டுங்க, காலையில நான் அதிக இருட்டோட எழும்புறேன். சூரியன் வரதுக்கு விடுகிறதுக்கு முன்னாடி நான் எழும்புறேன் பாஸ்டர். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் விடுகிறதுக்கு முன்னாடி எழும்புறேன். எழும்பி உட்காந்து ஜெபிக்கணும். நம்ம பிள்ளை பாப்பா பாக்கா என் பேரை இழுத்து விட்டுருவாரோன்னு, 1000 மணிக்கா 6:30க்கா, அதான் சூரியனே வந்துருமே அந்த நேரம். அது லேட்டா வருதுன்னா குறைந்தபட்சம் காலையில் 5 மணிக்காவது நீங்களும் நான் எழுந்திருக்கணும். எத்தனை மணிக்கு? குறைந்தபட்சம் 5 மணிக்காவது எழுந்திரிச்சிருக்கணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்ன கவனிங்க. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம், கடல் கொந்தளித்து இருக்கிற போது இயேசு கிறிஸ்து எத்தனாவது ஜாமத்துல கடல்ல வந்தார்? 4வது ஜாமம் எத்தனை மணிக்கு தொடங்குது? 3 to 6. இயேசு எத்தனை மணி எந்த ஜாமத்துல வந்தார்? நம்ம வாழ்க்கையில வீசுகிற அலை அடங்கணும்னா 4ஆம் ஜாமத்துல இயேசுவை தரிசிக்க நீங்களும் நான் இழந்திருக்கணும். 6 மணி தாண்டியாச்சுன்னா 4ஆம் ஜாமம் முடிஞ்சு போச்சு. 6 மணிக்கு மேல எழும்புனீங்கன்னா நீங்க ஆண்டவரை வந்து உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு ஜோத்திரத்துக்கும் விலை இல்லை. 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள எழும்பி தேவசனத்துல உட்காரணும். 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள எழும்பி உட்கார்ந்து ஜெபித்து
பைபிள் படிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். புரியுதா? குணசாலியான ஸ்திரீ அப்படி பண்ணுவாளாம். அவ என்ன பண்றாளாம் தெரியுமா? அதிக இருட்டோட எழுப்பி தன் வீட்டாருக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து தன் கைகளை என்ன செய்யலாம், ராட்டனத்துல வைக்கிறா. ஒரு இடத்தை பார்த்து வாங்குற, விக்கிறா இல்ல, ஒரு இடத்தை பார்த்து வாங்குறோம், விக்கிறவ இல்ல. அது வாங்குற போதும் விசாரிச்சு வாங்கணும். பெரம்போக்கு நிலமா அடுத்தவங்க சொத்துல கிடக்கா எல்லாம் பார்த்துட்டு, இது வாங்கினா நமக்கு நாளைக்கு பிரயோஜனப்படுமா, இந்த இடத்துல வீடு கட்டலாமா, இதுக்கு நாளைக்கு உண்மையிலே ரோடு வருமா, சொல்லுவதும் விளம்பரம் எல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க. உங்களுக்கு சென்னைக்கு மிகவும் அருகில், பிளைட் இந்த பக்கமா தான் இப்படி பின்பக்கமா தான் போகும், உங்களுக்கு இங்கதான் அப்படியே மெரினா பீச் இப்படி இந்த பக்கமா தான் திருப்பி விடுறாங்க, அவ்வளவு நிறைய இவங்க திருப்பி விடுவாங்க. நீங்க அதை உடனே கேட்க கூடாது, விசாரிக்கணும். விசாரித்து இடத்தை செய்யணும், வாங்கணும். வாங்குறவங்களா இருங்க, விற்கிறவங்களா இருக்காங்க. சிலதெல்லாம் வித்து 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 ஒரு சமயத்துல ஏக்கர் கணக்குல கிடந்த சொத்தெல்லாம் வித்து கடைசியில ஓட்டாண்டியா ஒண்ணுமில்லாம போன குடும்பம் எத்தனை இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 2025 ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல முடிவெடுங்க. ஆமா, வாங்குறவங்களா இருங்க. அதுக்காக கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு, வட்டிக்கு வாங்கியும் கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு வாங்காதீங்க. குணசாலியான ஸ்திரியா இருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இஸ்ரவேலன்? போராடி மேற்கொள்ளுகிறவன். ஜெப வாழ்க்கைய இன்னையிலிருந்து கட்டுங்க. இன்னையிலிருந்து உங்க ஜெப வாழ்க்கை கட்டப்படும். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இந்த வருஷத்துல நான் தினமும் காலையில எழும்பி தேவ சமூகத்துல குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆண்டவரோட உட்கார்ந்து பேசுவேன். ஒரு முடிவெடுங்க. அதுவும் காலையிலே உட்கார்ந்து பேசுவேன் முடிவெடுங்க. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். யார் சொன்னது? ஞானம் கூப்பிடுகிறது. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஞானம் வேணுமாமா? இந்த வருஷம் பாஸ் ஆகணுமா? நல்ல மார்க் வேணுமா? அதிகாலையில் எழுப்பி தேடு. கர்த்தரை தேடு, ஞானம் உன்னை தேடி வரும். என்ன மக்களே, காலையில எழுப்பி தேவனை தேடு, அதிகாலையில ஞானம் உன்னை தேடி வரும். ஞானம் வந்தால், கர்த்தரிடத்திலிருந்து ஞானம் வந்தால், ஒருத்தன் கேட்டான் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஞானத்தோடு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஞானத்தை கேளுங்க, புத்தியையும் ஞானத்தையும் சம்பாதித்துக் கொள்ளுங்க. எதை வாங்கினாலும் புத்திய வாங்குங்க. அமேசான்ல என்னத்தை வாங்குறீங்களோ வாங்கலையோ, ஆனா புத்திய வாங்குங்க. புத்தி ஞானமும் இங்க இருக்கு. புத்தி ஞானமும் தேவ சமூகத்துல இருக்கு. கர்த்தருடைய சந்நிதியில உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் தானா தேடி வரும். நீங்க அதுக்கு பின்னால ஓட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? ஆமா, தலையெழுத்தைய மாத்தினாருங்க. ஜெப வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை மாற்றும். இந்த வருஷத்துல நம்முடைய ஜெபத்தை அதிகப்படுத்தணும். நம்முடைய முழங்கால்கள் தேவ சமூகத்துல போராட கற்றுக்கொள்ளணும். இந்த வருஷத்துல அதிகமா தேவ சமூகத்துல உட்காருங்க, அதிகமா போராடுங்க, அதிகமா உபவாசம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நேரத்தை உட்கார்ந்து அப்படியே கடத்தாதீங்க. தேவையில்லாம அதையும் இதையும் பார்த்துட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கிடைச்ச நேரம்லாம் கர்த்தருடைய காலடியில உட்காருங்க. இவர் வேலை செய்றீங்களா, செய்யும் போது ஜெபம் பண்ணிக்கிட்டே வேலை செய்யுங்க. நடக்கிறீங்களா, ஜெபம் பண்ணிட்டே நடங்க. வாக்கிங் போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டே வாக்கிங் போங்க. வேலைக்கு போறீங்களா, காலைல வேலைக்கு போகும்போது போற வழியில ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க. உங்க வாழ்க்கையினுடைய தரம் மாறும். இனி நீ யாக்கோபு இல்ல, இனி நீ ஏமாத்துக்காரன் இல்ல, இனி நீ கெட்ட பேர்காரன் இல்ல, இனி நீ தரித்திரன் அல்ல, இனி நீ தரித்திரவாசிக்கிற பேருடையவன் அல்ல. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ஒரு நன்மையான பெயரை உங்களுக்கு வழங்க போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னாகம புஸ்தகம் 23:9 வாசிப்போம். என்னாகம புஸ்தகம் 23:9. கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, இஸ்ரவேலை கண்டு, குன்றுகளில் இருந்து இஸ்ரவேலை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதிகளோட உலகத்தாரோட கலவாமல் தனியே 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 பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இஸ்ரவேல். யார் அந்த இஸ்ரவேல்? உலகத்தோடு கலவாத ஒரு கூட்டம் இஸ்ரவேல். உலகத்துக்கும் நமக்கு
நமக்கு வித்தியாசம் உண்டு. உலகத்தான் பேசுவது போல நம்ம பேசக்கூடாது. உலகத்தான் சிந்திப்பது போல நம்ம சிந்திக்க கூடாது. உலகத்தான் ஓடுவது போல நம்ம ஓடக்கூடாது. உலகத்தான் வாழ்வது போல நம்ம வாழக்கூடாது. உலகத்தான் சுகிப்பது போல நானும் சுகிப்பேன் என்று இருக்க கூடாது. மாறாக நாம் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். அவருக்கு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லணும், எங்க நின்று? மலையில நின்று, மேல நின்று பார்த்துட்டு அவர் வானத்துல இருந்து சொல்லணும், இந்த கூட்டம் இருக்கு, இந்த கூட்டம், அந்த கூட்டம் என் ஜனம். ஆமீன். இவன் இஸ்ரவேல், இவன் இஸ்ரவேல். ஏன் தெரியுமா? இவன் தனித்து 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 வாசம் பண்ணுகிறான். உலகத்தோடு கலக்கல, பாவத்தோடு கலக்கல, உலக ஆலோசனைக்கு இடம் கொடுக்கல. பவுல ஆண்டவர் அழைச்சார். அழைப்பு வந்த உடனே அவர் என்ன செய்யலையா? பவுல் மாம்சத்தோட ரத்தத்தோட ஆலோசனை பண்ணலையா? கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க அவர் எழுதுகிறார், அவர் குறிப்பிடுகிறார். ஆமென். அவருக்கு அழைப்பு வந்த போது அந்த மகிமையான தேவனை அறிகிறதற்கான அழைப்பு, அவரை அடைகிறார். அந்த மகிமை அடைகிற அழைப்பு வாசிங்க. கலாத்தியர் 1ல படிங்க. அவரை எனக்குள் வெளிப்படுத்த அவர் பிரியமாயிருந்த போது என்ன பண்ணல? உடனே சொந்தக்காரனுக்கு போன் அடிக்கல, ஊர்ல இருக்கிற அண்ணனுக்கு போன் அடிக்கல, ஊர்ல இருக்கிற மாமனுக்கு போன் அடிக்கல, ஊர்ல இருக்கிற சித்தப்பனுக்கு போன் அடிக்கல. யாருக்கு போன் அடிச்சாங்க? யாருக்கும் போன் அடிக்கல. வேலைக்கு போயிருக்கிற மகளுக்கு போன் அடிக்கல, புருஷனுக்கு போன் அடிக்கல. கர்த்தரை அறிகிற அறிவுக்கான அழைப்பு வந்த போது பவுல் என்ன பண்ணாரா? வாசிங்க. பாருங்க, இவர் வேற எங்கேயும் போகலைங்க. தமஸ்குல போய், சாரி, வனாந்தரத்துல, அரபி வனாந்தரத்துல போய் 3 வருஷங்க பிரமாணத்தை வச்சு ஆராய்ந்து 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 3 வருஷம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மாம்சத்தோட ரத்தத்தோட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காது. தனக்கு ஒரு தேவைன்னா ஊரை பார்க்காது, உலகத்தை பார்க்காது, அவனை இவனை பார்க்காது, விழுந்து போனவர்களை பார்க்க மாட்டாங்க. அந்த பாஸ்டர் பாருங்க, அவங்க இப்படி போயிட்டாங்க, இந்த விசுவாசி பாருங்க, அவங்க இப்படி விழுந்து போயிட்டாங்க, இவங்க நல்லா ஆவியில தானே கடுத்து துள்றாங்க, அந்நிய பாஷை நல்லா பேசுவாங்க அந்த சிஸ்டர், இப்ப பாத்தீங்களா அந்த சிஸ்டர் விழுந்து போயிட்டாங்க. போகட்டுமே போகட்டுமே. நீங்க கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்பட்டீர்களா? கிறிஸ்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரா? அப்படின்னா உங்க முன்னால வைக்கப்பட்டிருக்கிற அந்த லக்கை நோக்கி என்ன செய்யுங்க? ஓடிக்கிட்டே இருங்க. உங்களை இடர பண்ணுவதற்கு பாவமான பாரமான அநேக காரியங்கள் வரும். அதை உதறி தள்ளிக்கிட்டு உங்களுக்கு முன்னால விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை மட்டும் பார்த்து ஓடிக்கிட்டே இருங்க. உன் பக்கத்துல 1000 பேர் விழட்டுமே, 1000 விசுவாசி விழுந்துட்டாங்க, விழட்டுமே. உன் வலதுபுறத்துல 10000 பாஸ்டர்மார் விழுந்துட்டாங்க, விழட்டுமே. அவர் இடறி போயிட்டாரு, போகட்டுமே. இவர் விழுந்து போயிட்டார், போகட்டுமே. நீங்க உங்களுக்கான தரிசனத்துல ஓடிக்கிட்டே இருங்க. உங்க முன்னால கிறிஸ்துவ வைங்க, கிறிஸ்துவ பார்த்து ஓடிக்கிட்டே இருங்க. கடல்ல கொந்தளிப்பு. இயேசு வந்தார், ஆனா இயேசு இன்னும் படகுல ஏறல, கடல்ல நிற்கிறார். இப்ப பேதுருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நீர்தானே ஆனா நான் என்ன செய்றேன்? உங்ககிட்ட வர்றேன். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அங்க நிக்காதீங்க, சீக்கிரமா போட்ல இறங்கன்னு சொல்லி இருக்கணும் இல்ல? நடந்து வந்தவர் கடல்ல வந்திருக்கிறாரு, தண்ணிக்குள்ளே நிக்கிறாரு. ரொம்ப நேரம் தண்ணியில நிக்காதீங்க, குளிரும், உள்ள வந்துருங்க, நனைஞ்சிருவீங்க, போட்ல இறங்கன்னு சொல்லி இருக்கணும். ஆனா பேதுரு அவர் மாற்று கருத்தா என்ன சொன்னார்னா, அங்கே இருங்க, நான் அங்க வந்துடுறேன். நம்ம பல நேரங்கள்ல அவர் இங்க வரட்டும், அவர் இங்க வரட்டும், ஆண்டவர் இங்க வரட்டும், நம்ம ஆண்டவர்கிட்ட போலான்ற பருவாடியே இல்ல. ஆனா பேதுருக்கிட்ட அந்த விஷயம் ரொம்ப, அங்க இருங்க, நான் தான் வந்துடுறேன். நம்ம எத்தனை பேர் நான் வந்துடுறேன்னு சொல்லுவோம்? நீங்க ஆண்டவர் நான் வராண்டவர்,
இந்த அம்மா ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, உம்முடைய வேலைக்கா, உம்முடைய காரியமா நாங்க போறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, நான் வர்றேன் ஆண்டவரே, உமக்காக நான் வர்றேன் ஆண்டவரே, ஊழியத்துக்கு நான் வர்றேன் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வர்றேன் ஆண்டவரே சொல்ல முடியுமா? பேதுரு இறங்கினார். ஆனா இறங்கினாலும் வாழ்க்கையில பார்வை என்னமோ அங்கதான் இருந்தது. ஒரு கட்டத்துல நிறைய பேர் இப்படிதான் பேதுரு இறங்குற மாதிரி இறங்கிதான் வந்தாங்க. ஆனா ஜீவிதத்துல சின்ன சின்ன சில இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த அலை இறங்கி போறதெல்லாம் பார்க்கும்போது அது வரைக்கும் எந்த கவலையும் இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. ஆண்டவர் அழைச்சா நடத்துவாரு, சாப்பாடு போடுவாரு, எல்லாம் பார்த்துக்குவாருன்னு இறங்கி வந்த பேதுருவுக்கு திடீர்னு ஒரு கவலை. ஒருவேளை அப்படியே கீழே பார்த்தார் பாருங்க, சரணன்னு கீழே போயிட்டாரு. நீங்க மேல பாக்குற வரைக்கும் கீழே போக மாட்டிய, நேரா தான் போவீங்க. உங்க கண்ணு இயேசுவுக்கு மேல இருக்கிற வரைக்கும், பேதுருவுக்கு கண்ணு இயேசுவின் மேல இருக்கிற வரைக்கும் தண்ணியில அவருக்கு கால் கீழே போகல. அல்லேலூயா சொல்லுங்களேன். தண்ணியில முங்கல, தண்ணியில முழுகல, அவர் தண்ணி மேல நடந்துகிட்டே இருந்தாரு. ஆனா எப்போ கண்ணு கீழே போச்சோ, எப்போ கண்ணு உலகத்துல போச்சோ, எப்போ கண்ணு இந்த மாம்சத்துல போச்சோ, எப்போ கண்ணு பேருக்கு பின்னால, புகழுக்கு பின்னால, பணத்துக்கு பின்னால போச்சோ, அப்பவே ஐயா டவுன் டவுன் தான். அம்மா டவுன் டவுன், ஐயா டவுன் டவுன், கீழே போயிடுவார். கீழே போயிட்டார். ஆனா அப்பமும் இரக்கத்தை பாருங்களேன், இரக்கத்தை பாருங்களேன். பேதுரு விசுவாசம் இல்லாதனால கீழே போனாரா, விசுவாசம் இருந்தனால கீழே போனாரா? விசுவாசம் இல்லாததுனால கீழே போனாரா, விசுவாசத்தோட கீழே போனாரா? அங்க என்ன எழுதியிருக்கு? அற்ப விசுவாசி. அப்படின்னா விசுவாசம் இருக்கு, இறங்கும் போது இருந்த விசுவாசம் இப்ப இல்ல. இறங்கும் போது இருந்தது இல்ல, ரட்சிக்கப்படும் போது இருந்துச்சு இல்ல, அந்த விசுவாசம் இப்ப இல்ல. இப்ப என்ன நல்லா கவனிங்க, விசுவாசம் இருந்துச்சு இறங்கும் போது. ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவுக்குள்ள வருகிற போது நமக்குள்ள இருந்த விசுவாசம், இன்னைக்கு வருஷம் 15 ஆச்சு, விசுவாசம் இருக்குங்க. ஆனா எவ்வளவு ஆயிடுச்சு? அற்பமாயிடுச்சு, குறைஞ்சு போச்சு. விசுவாசம் குறைஞ்சு போச்சு. ஆனா இயேசு சொன்னார், இந்த கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் போதும், கடுகள விசுவாசம் போதும். இருக்கிற விசுவாசத்துல அதுல உறுதியா இருங்க. தோத்திரம். ஆனா நம்ம ஆளுகளுக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஒரு சபையில தோத்திரம், ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார். கீரங்குளம்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல பாஸ்டர் பேசுகிறார். தாயே உன் விசுவாசம் எங்க அப்படின்னாரு. அந்த அம்மா பொசுக்குன்னு கூட்டத்துல எழும்பி, ஐயா அவர் ஆடு மேய்க்க போயிருக்காரு. அந்த அம்மா புருஷன் பேர் விசுவாசம். இன்னைக்கு நிறைய விசுவாசம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரியுது. இறங்கி வரும்போது இருந்த விசுவாசம் இப்ப எங்க இருக்கு? ஆண்டவர் விடுதலை தருவாரு, இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது நம்மளும் செய்யணும்ல. விசுவாசம் இருக்கு, கர்த்தர் ஆண்டவர் தாங்க, அவரு பெரிய காரியம் செய்வாருங்க. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ஆண்டவர் பாவம் சப்போர்ட் இல்லைன்னா கஷ்டப்படுவார் பத்தியா. அதனால ஆண்டவருக்கு நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். விசுவாசம் காத்துல அசைந்து கொண்டிருக்கிறது. குறைய 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 உங்க கால்கள் தண்ணிக்குள்ள முங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை நீங்க இன்னும் உணராமல் இருந்தால் 2025 உணர்வடைங்க. இனியும் உங்க கால்கள் தண்ணிக்குள்ள போயிடக்கூடாது, இந்த உலகத்துக்குள்ள போயிடக்கூடாது, உலகத்துல முங்கிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்துக்குள்ள முங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த காலத்துல இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறீங்க. ஆனா தெரியல, நான் உலகத்துக்குள்ள முங்கிக்கிட்டே இருக்கேன், உலகம் என்னை அப்படியே முழுங்கிக்கிட்டே இருக்கு, தெரியல. ஆனா பேதுருவுக்கு தெரிஞ்சிருச்சு. கையை தூக்கி நான் காப்பாத்துறேங்கப்பா. பேதுருவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ நான் உலகத்துல முங்கிட்டேன், குடும்பம் குலம் கோத்திரம் ஜாதி சனம்னு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முங்கிட்டேன். ஆராதனைக்கு கூட வராம கல்யாணத்துக்கு போகிற விசுவாசி முங்கிட்டான். ஆராதனைக்கு வராம சொந்தக்கார வீட்டு விசேஷத்துக்கு போகிறவன் முங்கிட்டான். நீங்க ஆராதனைக்கு வராம தேவ சமூகத்தை தேடாம எதையாவது ஒண்ணுக்குள்ள போனீங்கன்னா, இப்ப அந்த அம்மா பாவம், அது வேலை நிர்பந்தம்,
அது வேற. ஆனா இங்க ஆராதனைக்கு போகிற எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும், அனுகூலம் இருந்தும், சொந்தக்காரன் வீட்டு விசேஷம் போவலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் தானே முன்னால நிக்கணும். முங்கிட்டே இருக்கிறீங்க, பாதி உள்ள போயாச்சு, விட்டா மீதி போயிடும். இந்த 2025 ஆரம்பத்துல இன்னைக்கு உணர்வடைந்து கையை தூக்கி இருக்க, என்ன காப்பாத்துங்கப்பா, என்ன இந்த படகுகளில் இருந்து தூக்கி விட்டுருங்கப்பா. உறவுகள் தேவைதான், வேண்டாம் நான் சொல்லல. ஆனா அவைகளுக்குள்ள முங்கி விழுந்துடாதீங்க, விழுந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுங்க, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுங்க, கர்த்தருக்கு மாத்திரம் முன்னிலையை கொடுங்க. அவரை முன்னால வைங்க. உங்க கண்ணை இறக்கிறாதீங்க, அவரை பார்த்த கண்ணை இறக்கிறாதீங்க. கர்த்தர் மேல் வைத்த கண்ணை இறங்காதபடி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா உங்க கால்கள் ஓரிடத்துல இடராது, நீங்கள் விழ மாட்டீங்க, அவிழ மாட்டீங்க, முங்கி போக மாட்டீங்க. நேர போய் சேர வேண்டிய லட்சியத்தை சேருவீர்கள். காரணம், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம். எல்லாரையும் போல இல்ல. அந்த சபையில அவங்க அப்படி இருக்கு, எந்த சபையில யார் எப்படி வேணாலும். நீங்க கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கூட்டம், நீங்க கர்த்தருக்குள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்களா இருங்க, யாரையும் பார்க்காதீங்க. மற்றவங்களை பார்த்தா நம்ம விழுந்து போயிடுவோம். நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை மட்டும் பலப்படுத்திக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் இடறினாலும் அதை பார்க்காதீங்க. குறிப்பா யூடியூப்பை பார்க்காதீங்க. சாத்தான் அந்த யூடியூப் வழியா அப்படியே கண்ணுக்குள்ள புகுந்து அப்படியே மண்டைக்குள்ள போய் மூளையை கொடைஞ்சு நிரப்பி, அதுக்கப்புறம் உங்க இருதயத்தெல்லாம் கொடைஞ்சு நிரப்பி உங்களை சொல்லி முடிச்சு விட்டுருவான். ஏன்னா யூடியூப்ல இப்போ நல்ல வார்த்தைகளை விட அதிகமா எது பரவுதுன்னா கெட்ட செய்திகள். அந்த பாஸ்டர் அப்படி, இந்த பாஸ்டர் இப்படி. யூடியூப் ஓபன் பண்ணாலே ஃபேக் பாஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து நிக்குது. சோத்திரம். ஒரு சில ஊழியக்காரருடைய போட்டோ எல்லாம் போட்டு உடனே நம்ம நினைச்சிடும் தெரியுமா, ஆர்வத்துல. ஆமா, கர்த்தருடைய வசனத்துக்கு கூட நம்ம அவ்வளவு ஆர்வம் காட்டுனது இல்லை. அதுக்கு பக்கத்துல அதே வாட்ஸ்அப்ல அதுக்கு பக்கத்துல ஒரு வசனம் வந்திருக்கும், அதை ஓபன் பண்ண மாட்டோம். ஆனா ஒரு யூடியூப் லிங்க் கிடக்கும், பாருங்கள் கள்ளப்போதகர்கள். உடனே யார் அந்த கள்ளப்போதகர், நமக்கு உடனே அதை தெரிஞ்சிருக்கணும். ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு வசனம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கள்ளப்போதகனை தெரிஞ்சு கர்த்தரை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இது ஓட்டி போய் அந்த கள்ள போதகனை தேடி அப்படியே பார்க்கறது, அது மண்டைக்குள்ள ஏறி உட்காந்துக்கணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். இந்த வருஷம் ஒரு மாற்றம் வரட்டும் நம்ம வாழ்க்கையில. ஆமென். தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம் நம்ம எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு வசனத்தை கூட படிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:11 அதுல இருந்து அப்படியே வாசிங்க. சரி. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. சரி. பயத்துல என்னெல்லாம் பேசுறான் பாருங்க. அந்த 17வது வசனத்தை படிங்க. பயந்து 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 இப்ப இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்குப்பா. இது தேவனுடைய வீடு இல்லாம வேற ஒண்ணுமே. ஆமா, இந்த இடம் தேவனுடைய வீடுன்னு உங்க வாயில வரணும்னா கொஞ்சம் பயம் வரணும். அல்லேலூயா. ஆமா, சில இடங்கள்ல நமக்கு ஏன் இது தேவனுடைய இடம்னு நமக்கு வாயில வரமாட்டேங்குது, அந்த மரியாதை வரமாட்டேங்குது. தேவ சமூகத்துல அவ்வளவு துணிச்சலா. நான் இந்த இடத்தை விக்கிரகமாக்க விரும்பல, நீங்க இந்த இடத்தை விக்கிரகமா பார்க்க வேண்டாம். ஆனா தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து ஒரு பயம் வேணாம். சுத்திகரிப்புனா தண்ணீர எண்ணெய் வரி ஊத்தி தெளிக்கிறது பேரு சுத்திகரிப்பா?
இருதயத்தை நொறுக்கி அவர் சமூகத்துல உடைத்து ஊற்றுவதல்லவா சுத்திகரிப்பு. என் பாவத்தை இங்கிருந்து எடுத்து போடுவதல்லவா சுத்திகரிப்பு. பாத்ரூம்ல போய் பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த பக்கெட்ல எண்ணெய மாதிரி ஊத்தி அதை தெளிச்சா சுத்திகரிச்சிருமா? பயம் இருந்தா வருமா? செய்வோமா இந்த வேலையெல்லாம்? வருமாங்க? கர்த்தருடைய பயம். நீங்க ஆதி அப்போஸ்தல காலத்தை படிச்சீங்கன்னா ஆரம்பத்தில் நிர்விசாரமா இருந்தவங்க எல்லாம் 1-2 சம்பவங்கள் நடந்த பிறகு பயம் வந்தது. பயப்படலன்னா சம்பவம் வரும். சம்பவங்கள் மட்டும் நடந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுங்க. யாக்கோபுக்கு தரிசனம் கிடைச்சோன்னு பயம் வந்துருச்சு. அது வரைக்கும் அந்த இடத்துல நிர்விசாரம். அவருக்கு பெரிய ஆபத்துல வரலங்க, அவர் தீமை வரலங்க. யாக்கோபு தீமை வந்தல்ல பயந்தது, அவன் தேவனை கண்டு பயந்தான். ஏணி இருக்குதுங்க, ஏணிக்கு மேல தேவன் நிற்கிறாருங்க. தூதர்கள் இறங்குறாங்க ஏறுறாங்க. தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் அப்படின்னா அங்கிருந்து பதில் கொண்டு வந்துகிட்டு இங்க இருந்து எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்கிறத கண்ட உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயா, இது ஜெபிக்கிற இடம், இங்க இருந்து பதில் அங்க போகுது, அங்கிருந்து பதில் இங்க வருது. இது தேவன் தங்குகிற வாசஸ்தலம். தேவன் தங்குகிற வாசஸ்தலத்துல அவன் தேவ பிள்ளைக்கு பயம் வரணும். பயம் வரலன்னா பயமறுத்துற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு உண்டான மரியாதையை கொடுப்போம். அவருடைய காலடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம். அப்படி செய்து பாருங்க. நீங்கள் இஸ்ரவேலர்கள். அவருக்கு முன்னால பயப்படுங்க, அவருக்கு முன்னால நடுங்குங்க. வசனம் சொல்லுது, அவருக்கு முன்னால பயத்துடனும் நடுக்கத்துடனே களி கூறுங்க. அவருக்கு முன்னால வாங்க. அவர் ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? பயத்துடன். பிசில் அடிச்சுக்கிட்டு இல்ல, கூத்தடிச்சுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, துள்ளி குதிச்சுக்கிட்டு இல்ல, தெங்குன்னு ஆடி அப்படி இல்ல. பயத்தோடு ஆராதிக்கணும், நடுக்கத்தோடு ஆராதிக்கணும். அவர் பயபக்திக்குரியவர். அவருக்குண்டான கனம் எங்க? நான் தேவனானால் எனக்குண்டான பயம் எங்க? கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவானா? இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? கர்த்தர் அவனை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். யார? பயப்படுகிறவனை. என் வார்த்தைக்கு பயப்படுகிறவனை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுகிறாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்பட பழகுங்க. பயம் வரட்டும். ஆண்டவருடைய வார்த்தை வந்தா உடனே நடுக்கம் வரட்டும். ஐயோ, கர்த்தர் பேசுகிறார், நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஐயோ, கர்த்தர் பேசுகிறார், நான் இந்த தப்பு செய்யக்கூடாது. தவறான ஒன்றை பார்க்கிறீங்க, கர்த்தர் பேசுகிறார், செய்யாதீங்க, பாத்துறாதீங்க. பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். யாக்கோபுக்கு பயம் வந்த உடனே டக்குன்னு வார்த்தையா வரும். யாக்கோபு இரவிலே தரிசித்தான். யார் இஸ்ரவேலன்? கர்த்தரை தரிசிப்பவனே இஸ்ரவேலன். சும்மா தரிசித்திர முடியுமா? எல்லாரும் கர்த்தரை தரிசித்திர முடியுமா? இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு நம்ம இருதயத்துல சுத்தம் இல்லாம நான் ஆண்டவரை தரிசிக்கணும்னா முடியுமா? முடியாது. அப்படின்னா இன்னைக்கு நாம இந்த காலவேளையில, ஆமென், இந்த வருஷத்தினுடைய தொடக்க முதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இருதயத்துல சுத்தம். தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர் எனக்கு நார்மலான ஒரு இருதயத்தை கொடுங்க. நான் கேட்டாரு, சுத்த இருதயத்தை எனக்கு தர. என் இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். என் சுத்தத்துல கசப்பு, என் இருதயத்துல கசப்பு இருக்கக்கூடாது. என் இருதயத்துல வெறுப்பு இருக்கக்கூடாது. என் இருதயத்துல வைராக்கியம் இருக்கக்கூடாது. என் இருதயத்துல பகை இருக்கக்கூடாது. என் இருதயத்துல ஒரு நாள் மற்றவங்க மேல வெறுப்பு வந்துடக்கூடாது, பகை வந்துடக்கூடாது, கசப்பு வந்துடக்கூடாது. அன்பும் இரக்கமும் தயவும் தேவ சிந்தையும் என் இருதயத்தை நிரப்பட்டும். கேளுங்க, எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என் இருதயத்துல சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். யார் இஸ்ரவேலன்? தேவனை தரிசிக்கிறவன் இஸ்ரவேலன். ஆண்டவரை தரிசிக்க முடிஞ்சா
உங்க வாழ்க்கையில வேற எதுவும் பெருசா தெரியாது. கர்த்தரை தரிசித்த ஒருவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல. கர்த்தரை தரிசித்த ஒருவனுக்கு இந்த உலகத்துல பணம், பதவி, காரு, பங்களா, வீடு, வசதி எதுவுமே பெருசு இல்ல. கர்த்தரை தரிசித்த ஒருவனுக்கு ஆமென் இந்த உலகத்தை விட ஒரு மேன்மையான உலகம் கண்ணுக்கு முன்னால் நின்று கொண்டே இருக்கும். அதை தரிசித்தவன் அதற்கு பிறகு வேற எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். நம்மெல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நாம தரிசிக்கணும், ஆண்டவரே நாம தரிசிக்கணும் ஆண்டவரே, இந்த கால வேளையில நாம தரிசிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் கேட்கிற ஒரு பிள்ளையா யாக்கோபு அவன் வானம் திறந்திருக்கிறத பார்த்தாரு. யாக்கோபு வானம் திறந்திருக்கிறத பார்த்தாரு. அந்த ஏழை வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தாரு. மேல தேவன் நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்தாரு. தூதர்கள் இறங்குகிறது ஏறுகிறதையும் பார்த்தாரு. மனுஷன் வாரதையும் போறதையும் பார்க்கல, தூதனை பார்த்தாரு. அன்னைக்கு ஒரு குருடங்கிட்ட ஆண்டவர் கண்ணத்தை கழுவி விட்டா. அவன் சொன்னா, மனுஷங்க தெரியுறாங்க, ஆனா அதுவும் மரமா தெரியுறாங்க. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் மரங்களாய் மாறி போனார்கள். நம்ம பாக்குற மனுஷன் எல்லாம் நிறைய பேர் மரங்களை போலதான் இருக்கான். ஆமென். நிறைய மனிதர்கள் மரங்களை போல இருக்கிறாங்க. நீங்க அசைகிற மரங்களை அல்ல, அசைகிற மரங்களையும் அசைகிற மனிதர்களையும் அல்ல, ஆமென், ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆகிய தூதர்களை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். எலிசா தன் வேலைக்காரனுக்காய் வேண்டிக் கொண்டா, இவன் கண்ணை திறங்கப்பா. திறந்த போது அக்கினி ரதங்களை கண்டான், அக்கினி குதிரைகளை கண்டான். எலிசாவோ ஆமென் அந்த குதிரைகளுக்கு மேல, அந்த ரதத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற தூதர்களை கண்டான். இன்னைக்கு நம்ம கண்கள் காணட்டும் ஏறுகிற இறங்குகிற தேவ தூதர்களை இந்த இடத்துல, இந்த வீட்டுக்குள்ள, இந்த சபைக்குள்ள, இந்த கூடாரத்துக்குள்ள. ஆமென். நம்ம சும்மா வந்து போகிறவர்களா அல்ல, இங்க தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் தேவன் இதன் மேல நின்று இங்கே கண்ணோக்கமா இருக்கிறதையும் காணும்படி எங்க கண்களை திறந்தருளும். கேளுங்க ஆண்டவரே, எங்க அப்படிப்பட்டதான ஒரு பார்வை, அப்படிப்பட்டதான ஒரு மனம், அப்படிப்பட்டதான ஒரு ஆமென் இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை தரிசிக்க எங்க இருதயம் சுத்தமா இருக்கணுமே. உம்மை தரிசிக்கணும்னா எங்க இருதயம் சுத்தமாகணுமே. எங்க இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. எங்க இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எங்க இருதயம் மகா கேடுள்ளதா இருக்கு. பொல்லாத சிந்தனைகளால் நிறைந்து கிடக்கிறது. இன்னைக்கு இந்த கால வேளையில எங்க இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா. கேளுங்க எல்லாரும், என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்க. தாவீது சொன்னான், ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீங்கள் நானும் சொல்லுவோம், அவங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஒரு விசை கூட என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை தரிசிக்கக்கூடிய ஒரு கண் எனக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த பிதாவே, நல்ல விளைக்காய் நன்றி. இன்றைக்கு கேட்ட அந்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீர் பேசின வாக்குத்தத்த வசனத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து சிலவற்றை தியானித்திருக்கிறோம். யார் இஸ்ரவேலன்? தாயின் கருவில தெரிந்து கொள்ளப்பட்டவன், போராடி மேற்கொண்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனை தரிசிக்கிறவன். இன்னைக்கு 4 காரியம் பார்த்திருக்கோம்பா. நாங்க ஜெப வாழ்க்கையில கட்டப்படணும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று தாயின் கருவில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற ஒரு பிரதிஷ்டையோடு நாங்க வாழணும் ஆண்டவரே. உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தனித்து வாசப்படுகிற ஒரு கூட்டமாய் நாங்க வாழணும் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேல உம்மை தரிசிக்கிறவங்களா நாங்க இருக்கணும் ஆண்டவரே. அனுதினமும் உம்மை காண்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதற்கு எங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க கண்களை கழுவி சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும். இந்த சபை ஆசீர்வதியும், கூடிய இந்த மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காணொலி மூலமாய் கண்டு கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய வீடுகளை ஆசீர்வதியும். எல்லார் மேல தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேர் மேலும் தேவ மகிமை நிரம்பி ஆளுகை செய்யட்டும். வரும்போது எப்படி வந்தாங்களோ அப்படி அல்ல, போகும்போது நிறைவான மகிமையோடு கடந்து போகட்டும். எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.